அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு எல்லை தெய்வம் அப்படின்னு உண்டு. எல்லை இருக்கும், விடாரி இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து எங்க ஊருக்கு தன்னடாரு ஊருக்கிட்ட போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா வண்டி நிப்பாட்டி, அதுவும் வருஷ பிறப்பா இருந்துச்சுன்னா, மாத பிறப்பா வருஷ பிறப்பா இருந்தா இறங்கி தொட்டு கும்பிட்டு தான் அந்த ஊருக்குள்ள போவோம். நான் தொடவே மாட்டேன். அந்த எல்லை பின்னாடி கிட்ட சொல்லிட்டு உன் ஊருக்கு வர்றேன், அந்த ஊர்ல நான் பிறந்தேன், ஆனாலும் நான் இன்னைக்கு வரைக்கும் அதை செய்வேன். ஆனா எல்லாருமே பார்ப்போம், மழையா இருந்தாலும் சரி வெயிலா இருந்தாலும் சரி, அங்கே போய் ஒரு நிமிஷம் எங்கள் ஊர் எல்லைக்கிட்ட நிப்பாட்டி அந்த சாமியை கும்பிட்டுட்டு, மாரியம்மனா என் ஐயனார்ட்ட இந்த ஊருக்கு நான் உள்ளார வர்றேன், என்னை எப்படியாச்சும் நீ என்னை பேர் போட வாங்க வச்சிருக்க, நீ நல்லா என்னை எப்படியாச்சும் நீ ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு தான் உள்ளாரே போவேன். அதே மாதிரி அந்த ஊரை விட்டு வெளில வரும்போதும் எங்க ஊர்ல, நான் எல்லா ஊர்லயும் வந்து ஊர் நிப்பாட்டி எல்லாம் நான் கும்பிட முடியாது. கண்டிப்பா பிறந்த ஊருன்னு ஒண்ணு இருக்கும், பிறந்த இடம் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல போகும்போது அந்த சாமி கும்பிட்டுட்டு வெளியில வரும்போது நமஸ்காரம் பண்ணுவேன், தொட்டு கும்பிடுவேன், வணங்கிட்டு தான் போவேன். அப்படியே இல்லை கார்ல உட்காந்து ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டி சாமி கும்பிட்டு தான் போவேன். பிடாரி கும்பிடாம போவே மாட்டேன். நீங்க ஆத்மார்த்தமா கும்பிடுங்க. இப்போ இதை ஒரு பரிகாரமா கூட ஒரு சிலருக்கு சொல்லலாம் இல்லையா சார்? இப்போ ஒரு ஊர்ல பிறந்த இடத்த விட்டு வேற ஊருக்கு புதுசா போறாங்க, அந்த ஊர்ல ஒரு சொத்து வாங்குறாங்க. அப்ப அந்த இடத்துல தடைகள் எதுவும் வரக்கூடாதுன்னு அந்த எல்லை அம்மன்ட்ட ஒரு அனுமதி மாதிரி போயிட்டு வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்கினாங்கன்னா அது அவங்களுக்கு கூடுதல் பிளஸ்ஸா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா போலாமே, அது ஒரு பெரிய பரிகாரமா இருக்கும், நல்லா இருக்கும். ஒருத்தர் சுபிட்சமா இருக்கிறது காரணம் இதுதாங்க. அந்த ஊர் ஏதோ ஒரு சாமியை கும்பிடுறதோ, அந்த ஊரை மதிப்புன்னு கொடுக்கணும்ல. கண்டிப்பா நீங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிற ஒரு பெரிய மனிதனா மதிக்கிறோம்ல, வாங்க உட்காருங்கிற மாதிரி. அந்த ஊர்ல உள்ள தெய்வங்கள் நம்ம கும்பிடுறது பாக்குறது, நீ அது எந்த சாமியா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல வேணும் வேண்டாம், அட்லீஸ்ட் நீங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குன்னா அந்த பிள்ளையார் கோயிலை கும்பிடுங்க. ஏதோ ஒரு சாமி உங்களுக்கு பிடிச்ச சாமியை கும்பிடுங்க. அந்த ஊர்ல ஊர் சாமின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, எல்லா சாமின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, அது கும்பிடுங்க. அம்மன் ஒண்ணு வச்சிருப்பாங்க, கும்பிடுங்க. ஏதோ அதாவது அவங்க விருப்பம் அது. ஆனா அந்த ஊர்ல ஏதோ ஒரு சாமி கும்பிட்டுட்டு தான் நீங்க